ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி அவர் பிரயாணப்பட்டு போகிற பொழுது செங்கடல் முன்பாக வந்து நிற்கிறார்கள். செங்கடல் அவர் வழிமறித்து நிற்கிறது. பின்பகுதியிலே பார்வோனுடைய சேனைகள் அவர்களை நெருக்கி கொண்டு வருகிறது. அப்பொழுது ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டு மோசேயை நோக்கி முறையிடுகிறார்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழலின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு மொழியாக்கம், ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னை நோக்கி நீங்கள் அழ வேண்டாம். ஜனங்கள் எல்லாரும் கண்ணீரோடு வேதனையோடு அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அழ வேண்டாம், அவர்களை புறப்பட்டு போய் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ல மோசே இடத்திலே, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்திற்கு மேல் நீட்டு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனைக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்கள். உங்கள் வாழ்க்கை நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்துகிற பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வழிவிட்டே ஆகும். ஜனங்கள் எல்லோரும் உலர்ந்த தரையில் நடப்பது போல செங்கடலில் நடந்து போனார்கள். நீங்கள் நடப்பீர்கள், வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் நாவிலே அருள் இருக்கிறீர். அதை எல்லா பிரச்சனையும் நாங்கள் உயர்த்துகிறோம். வாழ்க்கையில பெரிய வெற்றியை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.